இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு தான் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மட்டை அரிசியில் தான் சாதம் வடிச்சிருந்தோம். அரிசியை காலையில் எழுந்த உடனே ஒரு 2 hours ஊற வச்சாச்சு. டெய்லி இந்த ரைஸ் வச்சு சாப்பிட முடியலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வைக்கிறது. இந்த ரைஸ் கூட குழம்பு வச்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் தான் செஞ்சுருந்தோம். எண்ணெயில் கடுகு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா தட்டி வச்சுருக்க பூண்டு பெருங்காயம் சேர்த்து வதக்கிடணும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கணும். இதுலேயே முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். கடைசியாக வேக வச்சு எடுத்து துவரம் பருப்பையும் சேர்த்துக்கணும். கடைசியாக உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதில் புளி தண்ணி சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். மட்டை அரிசி சாதத்தோடு இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் இது கூட ப்ராக்லி பொரியலும் வத்தலுமே வறுத்துருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு கொஞ்சம் இருந்தது. ஆனியன் கேரட் மசாலா செஞ்சுட்டு அதில் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம்.